ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். சிடிஐடி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். சிடிஐடி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு யூனிக் காலம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஹிடன் காலம் மாதிரி. எந்த ஒரு டேபிளையுமே நம்ம என்ன காலம் கிரியேட் பண்ணுறோமோ அந்த காலம் மட்டும்தான் டேட்டாபேஸில் இருக்கும். ஆனால் இந்த சிடிஐடின்ற காலம் வந்து எப்போ நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ணுறீங்களோ அப்போவே ஆட்டோமேட்டிக்காக சிடிஐடின்ற ஒரு டிஃபால்ட் காலமை போஸ்ட்கிரஸே கிரியேட் பண்ணிடும். ஸோ தட் நமக்கு எத்தனை காலம்ஸ் அதில் டூப்ளிகேட்டாக இருந்தாலும் இந்த சிடிஐடின்ற காலமில் உள்ள வேல்யூ வந்து எப்போதுமே யூனிக்காக தான் இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இந்த சிடிஐடின்ற காலமோட கான்செப்டே தெரியாது. இப்போ நான் அதை எப்படி இது பண்ணுறது, எப்படி பார்க்குறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ நான் ஸ்டூடெண்ட் 10th அண்டர்ஸ்கோர் அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இப்போது அதில் ஒரு ரெக்கார்ட்ஸ் நான் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, சிவா 2 ஜான் அப்படின்றது 3 வந்து என்னது 3 ரேண்டி 2410 3 ரேண்டி 2410. ஆக்சுவலாக நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதில் இந்த 3 ரெக்கார்ட்ஸுமே என்னது டூப்ளிகேட்டான ரெக்கார்ட்ஸ். ஓகே, இந்த இந்த 3ன்ற ரெக்கார்டு என்னது டூப்ளிகேட் ரெக்கார்டு. ஸோ நமக்கு என்னது இந்த பார்க்கும்போதே ஓகே, இந்த ரெக்கார்ட் நமக்கு டூப்ளிகேட்டாக இருக்குது, இதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இதை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்ற கொஷின்ஸ்லாம் நமக்கு வரும். ஸோ நம்ம இதை எப்படி பார்க்கறது, இந்த சிடிஐடியோட மெயின் யூஸ்ஃபுல் என்ன அப்படின்னா இதுதான். இப்போ பாருங்கள், சிடிஐடி கம்மா போட்டு நான் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுதான் என்னன்னா சிடிஐடின்ற காலம் வந்து நம்ம கிரியேட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக இது வந்து என்னது ஒரு ஹிடன் காலம். இந்த காலமில் நம்ம இது பண்ணுறோம், இந்த 3 ரேண்டி இது எல்லாமே டூப்ளிகேட் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த சிடிஐடின்றது என்னது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக 0,3 0,4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிக் வேல்யூ வச்சுருக்கு பாருங்கள். இதுதான் சிடிஐடி. ஸோ தட் நம்மளோட டேபிளில் எப்பொழுதுமே இந்த யூனிக் காலம் கண்டிப்பாக இருக்கும். போஸ்ட்கிரஸில் உள்ள எல்லா டேபிளுமே இருக்கும். இதை நம்ம இப்போ ஆரக்கிளில் பார்த்தீங்கன்னா ரோ ஐடி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த ரோ ஐடி தான் ஆரக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிக் காலம். அதே மாதிரி தான் இந்த சிடிஐடி. இந்த சிடிஐடின்ற காலம் வந்து நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். டிஃபால்ட்டாக நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அது கிரியேட் ஆகிடும். இந்த சிடிஐடியை இந்த யூனிக் காலம்ஸை வச்சு தான் டூப்ளிகேட் ரோஸ் எல்லாம் டெலீட் பண்ணுறது, டூப்ளிகேட் ரோஸை ஒமிட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட இந்த சிடிஐடி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இந்த சிடிஐடியோட மெயின் இது என்ன அப்படின்னு பார்த்தா யூனிக் காலம் ஒரு டேபிளில் ஹிடனில் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம். இப்போ இந்த பாருங்கள், இப்போ இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ரோவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இது இப்போ நீங்கள் யூனிக் காலம்னு இது டூப்ளிகேட்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னு கேட்டால் நமக்கு யூனிக்காக என்னது ஒரு காலம்ல டேட்டா இருக்குது. இந்த 4 ரோஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லலாம், இந்த இந்த 2 ரோஸில் இந்த 4 காலம் மட்டும் டூப்ளிகேட்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நம்ம சேர்த்து பார்க்குறப்ப இது டூப்ளிகேட் கிடையாது. இதை வச்சு தான் டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுவாங்க. அதை நான் எப்படி பண்ணுறது, அதை சப்கோரிலாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும், சிடி இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணணும். அதை நான் எப்படி பண்ணணும்னு நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் சொல்கிறேன். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் சிடிஐடி. ஓகே, இந்த சிடிஐடி எப்படி கிரியேட் ஆகும், இதோட நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு நான் இது பண்ணிடுறேன். டெஸ்ட் 1 அப்படின்னு ஒரு டேபிள் வச்சுருக்கேன். அந்த டேபிள் ஐடின்ற ஒரே ஒரு காலம் மட்டும் வச்சு நான் ஜென்ரேட் சீரியஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 1 lakh and 2 ரோஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்சர்ட் பண்ணியிருக்கேன். 1 lakhன்னு வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் 1 lakh ரெக்கார்ட்ஸ் வந்து நான் இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது இதுக்கு சிடிஐடி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாருங்கள். சிடிஐடி கமா இது சிடிஐடின்னு போடாமல் வெறும் ஸ்டார் போட்டால் இந்த சிடிஐடி காலம் எடுத்துகிட்டு வராது. ஏன்னு கேட்டால் இது வந்து என்னது டிஃபால்ட்டாக அவங்களே கிரியேட் பண்ண காலம். ஸோ தட் நம்ம தான் இந்த சிடிஐடி கமா அப்படின்னு கொடுத்து அந்த காலம் நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கணும். இதோட ரேஞ்ச் எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0,1 ஸ்டார்ட் ஆகி 0,26 வரைக்கும் இதோட ரேஞ்ச் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, காமிக்கிறேன். இப்போது 0,26 226 வரைக்கும் இருக்கும். தென் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். 1,1 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இப்போ எப்படி 0,1 ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி 1, ஸ்டார்ட் ஆகி திருப்பி 1,226 வரைக்கும் நடக்கும். இப்போ அடுத்த 2,1 ஆரம்பித்து 2,226 வரைக்கும் இந்த மாதிரி தான் இதோட ரேஞ்ச் ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஆல்மோஸ்ட் 1 lakh வரையும் இன்சர்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ தட் 1 லேக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்ச் இப்படி தான் இருக்கும். 442, 110 வரைக்கும் வந்திருக்கு பாருங்க. இதுதான் இதோட இது இதுதான் இதோட ஃபார்மேட். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இது என்ன ஆகும், இந்த சிடிஐடின்றது கிரியேட் ஆகும். இது வந்து எப்போதுமே யூனிக்காக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிடிஐடி இங்கே இருக்குது. நான் இப்போ வந்து இந்த இதில் நான் இந்த ஒரு ரெக்கார்டை டெலீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் டெலீட் பண்ணிட்டேன்னா எனக்கு அடுத்து சிடிஐடி வந்து இந்த 0,3 கண்டினியூ ஆகுமா, இல்லை எனக்கு வந்து நியூ ரெக்கார்டு வருமா என்ன அப்படின்றத நிறைய பேர் கொஷின்ஸாக இருக்கும். ஸோ தட் நான் இப்போ அதை என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா delete பண்ண போகிறேன். delete from student underscore 10th where id equal to 3 நான் delete பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். delete பண்ணிட்டேன். 2 ரெக்கார்டுமே delete ஆயிடுச்சு. இப்போதைக்கு நம்மள்ட்ட இருக்கிறது 1 2 இது 2 பண்ணா இருக்குது. நான் திருப்பி இப்போ என்ன பண்ண போகிறேன், புதுசாக இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ தட் insert into student underscore 10th வேல்யூஸில் வந்து 3, சேம் அதே இதே தான் நான் போட போகிறேன். 13, 10 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ போயிட்டு பாருங்க என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ 0,5 வந்திருக்கு. என்ன ஆகுதுன்னா அந்த டெலீட் பண்ண 2 ரெக்கார்டை டெலீட் ஆகிட்டு இப்போ என்னது 0,5 வந்துருச்சு. அந்த 3யும் 4ம் டெலீட் ஆனதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டை திருப்பி 0,3ன்னு எடுக்காது, நியூவாக தான் கிரியேட் ஆகும். இதுதான் சிடிஐடியில் உள்ள ஒரு அட்வான்டேஜ். ஸோ தட் நமக்கு தெரியும் நம்ம இந்த ரெக்கார்டை நம்ம இடையில டெலீட் பண்ணியிருக்கோம், இந்த இந்த தேர்டு ஃபோர்த்து போட்ட ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம டெலீட் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் எந்த ரெக்கார்டை டெலீட் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் ஒரு டேபிளில் வந்து இதுதான் என்னது யூனிக் காலம். ஓகே, இது எப்படி ஆரக்கில் ரோ ஐடியோ அதே மாதிரி தான் சிடிஐடி. இந்த ஐடியை வச்சு அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, சினாரியோஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுறது, டூப்ளிகேட் ரெக்கார்டை விட்டுட்டு செலக்ட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய ஐட்டம்ஸ்லாம் என்ன பண்ணலாம், நம்ம இந்த சிடிஐடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இதை பற்றி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.